இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பீகாரை தொடர்ந்து தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம் உள்பட 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் போலி வாக்காளர்களின் பெயரை நீக்கி தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்தது. மேலும் பெயரில் பிழைகள் உள்ளிட்ட சில காரணங்களை சுட்டிக்காட்டி 1.38 கோடி வாக்காளர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது. எஸ்ஐஆர் பணியை எதிர்த்து மேற்கு வங்க அரசு மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. சட்டசபை தேர்தலை குறிவைத்து எஸ்ஐஆர் என்ற பெயரில் மேற்கு வங்கம் குறிவைக்கப்பட்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் வாதத்தை முன்வைத்தது. இந்த வழக்கில் முதல்வர் மம்தாவே நேரில் ஆஜராகி வாதாடினார். எஸ்ஐஆர் பணிக்கு மாநில அரசு ஒத்துழைப்பு அளிப்பதில்லை, அதிகாரிகள் மிரட்டப்படுகின்றனர் என தேர்தல் கமிஷன் குற்றம் சாட்டியது. இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்து வரும் நிலையில் இது தொடர்பாக ஏற்கனவே சில இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இதற்கிடையே நேற்றைய விசாரணை முடிவில் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளதாவது: எஸ்ஐஆர் பணியை திட்டமிட்டபடி முடிக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இயங்கும் தேர்தல் கமிஷனுக்கும் இடையே முரண்பாடு உள்ளது. இருதரப்பும் மாறி மாறி புகார்களை முன்வைக்கின்றன. எனவே இவற்றை சரி செய்ய தற்போது பணியில் உள்ள அல்லது ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதிகளை கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்துவதை தவிர வேறு வழி இல்லை. எஸ்ஐஆர் விவகாரத்தில் உள்ள முரண்களை களையவும், விடுபட்ட வாக்காளர் பெயர்கள் குறித்த உண்மைத்தன்மையை ஆராய்ந்து முடிவெடுக்கவும் இந்த நீதிபதிகளுக்கு மாநில அரசு அதிகாரிகள், தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் உதவி புரிவர். நீதிபதிகளை நியமிப்பது குறித்த பணியை கொல்கத்தா ஹைகோர்ட் மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் வழக்குகள் தேக்கமடையும் என்பதை உணர முடிகிறது. அதற்கு ஏற்றாற்போல் விசாரணையில் உள்ள வழக்குகளை வேறு நீதிமன்றங்களுக்கு மாற்றியமைக்கும் பணியை பதிவாளர்கள் மேற்கொள்ள வேண்டும். தற்போதைய சூழலில் திட்டமிட்டபடி எஸ்ஐஆர் பணியை முடிப்பதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது.